வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாளையங்கோட்டை பங்காளி பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நெல்லி ஃபுட் பார்க்கு வந்திருக்கோம். இங்கே ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸைட்டியான கேம்ஸ் வகைகள் எல்லாமே நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெல்லையில் போட்டிங் வசதியும் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய புதுசாக உட்காந்து யோசித்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கன்னு நம்ம மக்கள் நீங்களும் பார்த்துக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கடைகள் திறந்துட்டாங்க, இன்னும் பாதி கடைகள் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் 1 வீக்கில் திறக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி என்னென்ன கடைகள் வரது மாதிரி என்னென்ன கடைகள்லாம் இங்கே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போர்டு எல்லாமே நான் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே எல்லாம் வித்தியாசமாக நிறைய ஃபுட் ஐட்டம் எல்லாமே வருது. அதுமாதிரி இந்த பீட்சா ஷாப்பில் பாருங்கள் 50% ஆப்பில் பீட்சா கொடுக்காங்க. ஸோ நோட் பண்ணுங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு இந்த கேம்லேருந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் ஓட்டுற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஓட்டி காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நான் இப்போ வீடியோ எடுக்கிற பார்த்தீங்கன்னா மதிய நேரம் வந்திருக்கேன். ஸோ அதனால் இங்கே யாருமே இல்லை. ஸோ உங்களுக்காக இன்னொரு நாள் வந்து நான் ஈவினிங்கும் வந்து வீடியோ எடுக்கேன். ஈவினிங் தான் இங்கே அலௌடு டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock to 10 o'clock வரைக்கும் உங்களுக்கு அலௌடு உண்டு. ஸோ நீங்கள் அந்த டைம் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குங்கிறத இப்போ ஓட்டி காமிக்க. மக்களே ஸோ தனியாக ஓட்ட நல்லா இருக்காது, கூட 4 பேரை சேர்ந்து அப்படி ஓட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி, அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன லெவலில் இருக்குங்கிறத கேம் எல்லாம் இருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் சர்க்கிளில் வசதியெல்லாம் இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சர்க்கிள்லாம். ஸோ அந்த சைடும் போய் எப்படி இருக்குது சர்க்கிள் இருக்குன்னு காட்டுறேன். சர்க்கெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாளையங்கோட்டை வாவச்சிரோனில் எல்லாமே சர்க்கு இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அந்த பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி அங்கிட்டும் கொஞ்சம் சின்ன பைப் மாதிரி கொடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ ஏறி இப்போ சர்க்கு எப்படி இருக்குங்கிறத அதையும் காட்டுறேன். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் சூடாக இருக்கிறனால கையெல்லாம் அப்படியே கொதிக்கி. ஸோ இந்த சர்க்குக்கு எப்படி வரணும்னா அந்த பசங்க வராங்க பாருங்கள், அந்த முறைப்படி தான் வரணும். படியில் ஏறி அந்த பைப் உள்ள வழியாக வந்து அதுக்கப்புறம் இங்கே வாங்க காட்டுறேன். ஸோ இந்த பசங்க வராங்க பாருங்கள், இப்படி தான் வரணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வழியாகவும் வந்து இந்த பெரிய சர்க்கு இதுலேயும் வரலாம். ஸோ மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இது ரொம்ப ஜாலியாக சின்ன பசங்க ஃபுல்லாக விளாண்டுட்டு இருக்காங்கன்னு. ஸோ கீழே பாருங்கள் இப்போ பசங்க வருவானுங்க பாருங்கள். தம்பி வந்தீங்களா? வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு தம்பி வந்துட்டாப்ல, இங்கே ஒரு தம்பி வந்துட்டாப்ல, வந்துட்டா சூப்பர். மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பைசா எதுவுமே கிடையாது. நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு பைக்கில் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனீங்கன்னா அதுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா காருக்கு வந்து சார்ஜ் 20 rupees. மற்றபடி நீங்கள் பஸ்ஸில் எதுலையும் வந்தாலும் இங்கே உள்ளே சுற்றி பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து சார்ஜஸ் எதுவும் கிடையாது. வேறு நீங்கள் இந்த போட்டிங் எதுக்கு போனீங்கன்னா ஒரு போட்டிங்க்கு வந்து ஒரு நம்பருக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சுற்றி வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத அதையும் காட்டுறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சாயங்காலம் வந்து இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னெல்லாம் இருக்குங்கிறத ஓவராலாக காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலூன் ஷூட்டு, ரிங் கேமு, த்ரோ பால் கேமு, அப்புறம் பால் கேமு. ஸோ இந்த மாதிரி கேம் எல்லாமே நீங்கள் வந்து டோக்கன் மாதிரி போட்டு விளாண்டு ஸோ பரிசு மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த
ஒரு இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையான கேம் வசதி இருக்குது, ஃபுட்டு இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத அப்படியே வச்சே காட்டுறேன். ஸோ அண்ணன் பக்கத்தில் இருக்காப்புல. இது எப்படின்னா இருக்குது, இப்போ கூட்டம்லாம் எவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்க? கூட்டம் அதிகமாக வராங்களா? கூட்டம் அதிகமாக வராங்க. சரி. இப்போ வண்டி எல்லாம் பார்க்கிங் வண்டிகள்லாம் பார்க்கிங் வந்து ஒரு பக்கத்தில் இதில் 2 வீலர் போட்டுருவோம். சரி, 2 வீலர் போடாத இப்போ மாற்றி அந்த சைடு மாற்றியாச்சு. சரி, இந்த சைடு வந்து உங்களுக்கு நடந்து போகிறதுக்கு விளையாட்டு அந்த இது போய் இது பண்ணி சரி கூட்டிட்டு போகிறதுக்கு இதில் வந்து 2 கார் இதில் பார்க்கிங் விட போதுமான இடம் நல்லா. ஆமாம் எல்லாம். சரி, ஓகே. இங்கே வந்திருக்கு இப்போ ஒரு 1 வீக் ஆச்சு ஓப்பன் பண்ணி. இது வந்திருக்க மக்கள்லாம் எப்படி இருக்கு சொல்கிறாங்க? பிடிச்சிருக்கா? நல்லா எல்லாருமே வெளியே இருந்தெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஆமாம் எல்லாரும். ஓகே. ஸோ நம்ம இங்கே அண்ணன் வந்து வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன் கொடுத்த ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. ஸோ கூடிய சீக்கிரமே நான் மக்களோட ரிவ்யூ நான் எப்படி இருக்குங்கிறது கேட்க. நான் மக்களோட ரிவ்யூ நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட மக்கள் எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணாங்களா என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத ஓவராலாக காட்டுறேன். ஸோ இதான் மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன தெரியுமா ரிங் போடுற கேம் இது. ஸோ மக்களே இந்த கேம் பார்த்தீங்கன்னா பாலை வச்சு நம்ம எரி வந்துருமா, பாலை வச்சு அந்த டின்னை ஃபுல்லாக கீழே தள்ளி விடுற மாதிரி கேமு. ஸோ இதுவுமே எல்லாமே உங்களுக்கு ஈவினிங் வந்தால் தான் என்னால் காட்ட முடியும். இப்போதைக்கு இந்த கேம் இருக்குங்கிறத காட்டுறேன். மக்களை நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனவொடனே அந்த வழியாக தான் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிருப்பீங்க. ஃபுட் பார்க்குன்னு போர்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிருப்பீங்க. அங்கே நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனவொடனே பைக்கு 10 ரூபா, காருக்கு 20 ரூபா. உங்களை அங்கே டோக்கன் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்க்கிங் வசதி ஃபுல்லாக இங்கேக்குள்ள தான். பைக் பார்க்கிங் ஃபுல்லாக இங்கேக்குள்ள, கார் பார்க்கிங் ஃபுல்லாக அங்கேக்குள்ளே விட்டுருக்காங்க. ஸோ வெளியே நீங்கள் போகிறதுக்கு வந்து இந்த இதாக இருக்குது பாருங்கள். வெளியே நீங்கள் போகிறதுக்கு இந்த சைடு தனியாக ஒரு பாதை வச்சுருக்காங்க. ஸோ வரும்போது நீங்கள் சிரமம் இல்லாமல் வந்துக்கலாம், போகிறதுக்கு உங்களுக்கு சிரமம் இல்லாமல் தனியாக ஒரு பாதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் போட்டுட்டு இங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இங்கே டைனிங் டேபிள் வசதியும் வச்சுருக்காங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் கேமு. இதுக்கு வந்து அவங்க 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது 100 ரூபீஸ் வந்து 2 பேருக்கு சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5 minutes டைமிங். ஹாய் ப்ரோ, இந்த ஃபுல் ரைடர் கேம் வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இது எவ்வளோ நேரம் நம்ம விளாட்லாம்? டைமிங் எதுவும் உண்டா? சவுண்டாக பேசுங்க. பைக் நம்ம கொண்டு வரல, சவுண்டாக 2 நிமிஷம் போகும். 2 நிமிஷத்தில் கீழே விளாமல் இருந்தால் 500 கேஷ் ப்ரைஸ். அதுமாதிரி சாட்டர்டே வந்து என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா, இல்லை அதேமாதிரி 2 மினிட்ஸில் கீழே விளாமல் இருந்தாங்கன்னா அந்த டூட்டி ஃப்ரைட் சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் ஆப்போசிட்டில் அந்த ஃப்ரைட் சிக்கனில் அவங்க அந்த சிக்கன் வெரைட்டிஸில் ஏதாவது ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுவாங்க கீழே விளாமல் இருந்தால். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்கா அண்ணா பேசுறது கொஞ்சம் லோவாக பேசுகிறப்பல கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் 2 minutes டைமு. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கீழே விழாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா 2 minutes இருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 அவங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த கேம் நல்லா இருக்குல்ல? ஸோ நம்ம ரைட் பண்ணலாமா? ஸோ பார்க்கலாம். நான் ரைட் பண்ணலாமா ப்ரோ? ஓகே பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே நம்ம புல் ரைடுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நானே ஃபஸ்ட் டைம் இதான் புல் ரைடுங்கிற இதில் அனுபவிக்கேன். இதை எப்படி உட்காரணும், எப்படி பிடிக்குன்னே தெரியாமல் நான் பட்ட சிரமம் எனக்கு தான் தெரியும். இந்த பையனை வீடியோ எடுக்க சொன்னால் அவனோட சொந்த மைண்டில் என்ன கமெண்ட் தோணுச்சோ அதை அப்படியே சொல்லியிருக்கான். ஸோ நான் அதை வீட்டில் வந்து தான் பார்க்க இவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கான். ஸோ அதை கட் பண்ணிட்டு போடுமா தான் பார்த்தேன். சரி நம்ம மக்களும் நீங்களும் கேளுங்கன்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அவன் என்ன கமெண்ட் கொடுத்தாங்க கேளுங்க மக்களே. தலைவர் போய் உட்காந்துட்டாரு, என்ன ஆட்டம் ஆடுறாருன்னு பாருங்க. முதலே சொன்னேன் 60 ரூபாய்க்கு 2 ஜூஸை குடிக்கணும், கேட்க மாட்டேன்ட்டாரு. இப்போ பாருங்க தேவையாது. முடித்தோடனே சர்பத்து கேட்பாரு, திருப்பி சர்பத்தை வேறு வாங்கி கொடுக்கணும். பாருங்க அவர் படுற கஷ்டத்தை பாருங்க. ஃப்ரெண்டு பேச்சை கரெக்டாக தான் உருப்பிட்டுருப்பானே. இந்த பாருங்க கேட்காம எப்படி தொங்கிட்டு கிடக்காம பாருங்க. நல்லா ஆட்டுங்கண்ணே. பட் முடிச்சு திருப்பியும் ஏறாரு, கீழே விடாமல் இருப்பார். அவனுக்கு பாருங்க கட்டி போடுறா சாங்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க.
வேறு அப்படியே படுத்துட்டாரு வரக்கும். நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. ஏற்கனவே இதை ஆப்ரேட் பண்ணுற ப்ரோ நம்மளை போட்டு ரொம்ப ஆட்டி எப்படிடா இவன் கீழே தள்ளலாம்னு சொல்லி ரொம்ப அவரும் போட்டு ட்ரை பண்ணார். நானும் ரொம்ப மல்லு கட்டினேன், ஆனாலும் முடியல மக்களே. தலையும் ஒரு பக்கம் கிருகிருங்கு, அப்புறம் கால் வைக்கவும் முடியல, தவறுதலாக விழுந்துட்டேன். இவ்வளோ நான் புல் ரைடு இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பய கொடுத்த கமெண்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த பயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் நம்ம கமெண்டில் போடுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷமாக தலை ரொம்ப பயங்கரமாக சுற்றுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இருந்துமே நான் பார்த்தா தலை ரொம்ப லைட்டாக சுற்றுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல் ரைட் பார்த்துருப்பீங்க, ரைடு எப்படி இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா விஜய் டிவியில் ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது நானும் இந்த மாதிரி ரைட் பண்ணலான்னு ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. ஸோ இங்கே இந்த இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை ரைட் பண்ணணுன்னு. ஸோ ரைட் என்ஜாய் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து என்னாலேயே 2 நிமிஷம் ஃபுல்லாக தாக்கு பிடிக்க முடியல. ஸோ தாக்கு பிடிச்சின்னா எனக்கு 500 கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிடைக்கல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் வேறு யாரும் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி 500 வின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா பால் ஹவுசிங். இதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க நான் நல்லா கேட்போம். சொல்லுங்கண்ணா, இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 50 ருபீஸ் சார்ஜ். டைமிங் கிடையாது, எவ்வளோ நேரம் வேணாலும் டைமிங் கிடையாது. டைமிங் கிடையாது. இதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒரே 30 ருபீஸ் தான் தரும். 30 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாருமே எல்லா ஏஜில் உள்ளவங்களையும் விளாட்லாம். இது 50 ருபீஸ் தான் சார். 50 rupees. இதில் 3 லைஃப் இருக்கும். அந்த லைஃப் முடிய டைமிங் மாதிரி கிடையாது, லைஃப் வாழைக்காலும் அதே மாதிரி 50 ருபீஸ் தான் சார். 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறீங்க. இது வந்து டைமிங் வந்து ஸ்கோர் பண்ண டைமிங் ஏறும். அதே மாதிரி ஸ்கோரே பண்ணலைன்னா டைம் அந்த டைமிங் ஸ்லோ ஆகிட்டு பால் போட்டிங்கன்னா டைமிங் வந்து இப்போ 32 போடவே திரும்பி 33 ஆகும். அதே போடாமல் போட்டிங்கன்னா திரும்பி டைம் 25. அதே மாதிரி ஸ்கோர் லெவல் கூட அந்த கிளாஸ் தான் ஸோ நம்ம நல்லா விளாண்டோன்னா கூட வந்தால் விளாண்டுக்கலாம். ஸோ நம்ம டைமிங் நம்ம சரியாக விளாட்லன்னா சீக்கிரமே இந்த கேம் முடிஞ்சிடும். இந்த கேம் பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கு வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கேம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹாக்கி டென்னிஸ்லாம் விளாடுவோம் பார்த்திங்கன்னா, அது வந்து நேரில் நம்ம பேட் வச்சு விளாடுவோம்ல, இல்லை பேட் இல்லாமல் நம்ம கை மூலமாக இப்படி விளாடுவோம். கையை வச்சு இப்படி செய்கை மாதிரி காமிச்சாலே அந்த செய்கை மூலமாக இது வந்து ஒரு கை அப்படியே டிவியில் அப்படியே விளாட்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அவங்க 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 1/2 மணி நேரம் கொடுக்காங்க. இந்த கார் ரைடிங்கெல்லாம் அவங்க எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து டைமிங் கிடையாது. அந்த பூல் டேபிள் இருக்குல்ல, அதை வந்து 3 தடவை சுற்றி வர்றது தான் டைமிங் மாதிரி இவங்க வச்சுருக்காங்க. இது இப்போதைக்கு இவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து வெளியவே ட்ராக் மாதிரி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இது என்ன கேம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஹாக்கி கேம். இந்த ஹேர் ஹாக்கி கேமுக்கு வந்து 2 பக்கமே உங்களுக்கு ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அது மாதிரி இதுக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து அந்த ஹேர் ஹாக்கி பக்கத்தில் அந்த ஸ்கோர் போர்டு பக்கத்தில் உங்களுக்கு டைமிங்கும் தெரியும். இந்த கேமுக்கு இவங்க வந்து ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமுக்கு பேர் என்னன்னு கேட்போம். எனக்கு இந்த கேமுக்கு பேர் தெரியாது. ஸோ 1 மினிட் பிரதர், இந்த கேமுக்கு பேர் என்ன? பூல் டேபிள். பூல் டேபிள். ஓகே, இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 100 அன்லிமிட்டட் டைம். அன்லிமிட்டட் டைம் கொடுத்தாங்க. ஸோ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் எல்லாருமே ஜாலியாக இப்போமே பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னபடி பார்த்தீங்கன்னா 5 to 10 டைமிங் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போமே ஆளுக்க வர கொஞ்சம் அலோடு கொடுக்காங்க. போட்டிங் கிளம்பி இப்போ அலோடு கொடுத்துட்டாங்க. இப்போ டான்ஸிங்கு, அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கேம்ஸு, இதுலேயுமே 1-2 இதுக்கு இப்போ டைமிங் அலோடு கொடுத்துட்டாங்க. மற்ற எல்லாமே கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 5 o'clock மேலே வாங்க. ஸோ இப்போ வந்திருக்கவங்களுக்கு இப்போ இந்த போட்டிங் அலோடெல்லாம் கொடுத்துட்டாங்க. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க, நீங்களும் பாருங்கள். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே 1 வீக்கில் எல்லா கடையுமே திறக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வீக் கழிச்சு நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை இப்போ வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.